அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ஒரு புதிய கருத்து பகிர்வு கொண்டு செய்யலாம் என்று கருதி உங்களுடன் வந்திருக்கிறோம். இன்று எங்களுடைய கருத்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கும் யுத்தம், அதோடு அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பாகவும் அது தொடர்பாக ஏற்பட்டுள்ள உலக அரசியல் தளம்பல் மற்றும் அதனால் இலங்கை வரைக்கும் அந்த யுத்த பாதிப்பு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு வகையில் இலங்கைக்கு ஒரு சிறிய அழுத்தம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் கடந்த வாரம் ஒரு ஈரானிய கப்பல் ஒன்று தாக்கப்பட்டது தொடர்பாகவும் அதில் இலங்கை அரசு அந்த கப்பலுக்கு உதவி செய்து இந்த கப்பலில் இருந்த உயிர் தப்பிய மாலுமிகளை மீட்டு அவர்களை இலங்கையில் தங்க வைத்திருக்கிறது. அத்துடன் இறந்த உடலங்களையும் எடுத்து கொழும்பில் பாதுகாத்து வைத்துக் கொண்டிருப்பதாகவும் அறிய முடிகிறது. இது இலங்கை அரசு மேற்கொண்ட ஒரு மனிதாபிமான நடவடிக்கை. இலங்கையை பொறுத்தவரையில இப்போ நடைபெற்று கொண்டிருக்கும் இரு தரப்புக்குமான யுத்தத்தில் எந்த ஒரு தரப்பையும் சாராத ஒரு நாடாகவே இருக்கிறது. அது இலங்கை ஜனாதிபதியின் ஒரு தந்திரோபாயமான அரசியல் நகர்வு என்றும் கருதலாம். அத்துடன் பொதுவாகவே இலங்கை ஒரு அணிசேரா கொள்கை உள்ள நாடு. எப்பொழுதும் அது எந்த ஒரு நாட்டுடனும் சார்பு நடவடிக்கை எடுத்து இயங்குவதில்லை. பொதுவாகவே எங்களுடைய நாட்டில் நடைபெற்ற சிவில் யுத்தத்தில் கூட அது எல்லா நாட்டிடமும் இருந்து உதவியை பெற்றுத்தான் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரையும் தமிழ் மக்களுக்கு எதிரான அந்த இனவழிப்பு போரையும் நடத்தி முடித்தது. அது எந்த வகையிலும் மறப்பதற்கில்லை. அதே போல இலங்கை ஒரு பொதுவான கொள்கையுடைய நாடு என்ற வகையில் இப்போதுள்ள ஜனாதிபதி முன்னைய அரசுகளை பற்றி எங்களுக்கு அதிக விமர்சனம் இருக்கிறது. இதே போல இப்போதுள்ள இந்த அரசாங்கத்தை பற்றிய விமர்சனம் இருக்கிறது. ஆனால் அது அரசியல் ரீதியான விமர்சனமும் பொருளாதார ரீதியான விமர்சனமும் இருக்கிறது. அது வன்மையாக விமர்சிக்கக்கூடிய வகையில் இந்த அரசு நடந்து கொள்வதில்லை. என்றால் இவர்களும் ஒரு புரட்சிகர இயக்கத்திலிருந்து பாதிக்கப்பட்டு அந்த ஒரு போராட்ட விஷயங்களை விளங்கியவர்கள் என்ற ரீதியில் அவர் மென்போக்கான இனங்களுக்கு இடையிலான பரஸ்பர ஒற்றுமையை நோக்கிய மென்போக்கான நடைமுறையையும் பொதுவான ஒரு சட்டத்தின் அடிப்படையிலான ஆட்சியையும் கொண்டு செல்வதாகவே அனுரகுமார் அவர்களின் அரசு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த வாரம் ஈரான் கப்பல் தாக்கப்பட்டு அது உதவி கேட்ட பொழுது அந்த உதவிக்கு சென்று அந்த மாலுமிகளை காப்பாற்றி அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டது வரவேற்கத்தக்க விடயம். அது உண்மையில் அப்படித்தான் செய்ய வேண்டும். அதற்கு அமெரிக்காவின் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தலையீடுகள் அதிகரித்து வருவதாகவும் சில அமைச்சர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அது உண்மையாக இருக்கலாம். அமெரிக்கா என்பது ஒரு உலக வல்லாதிக்க சக்தியாக திகழ்ந்து கொண்டிருப்பதால் அது தன்னுடைய ஆதிக்க மனநிலையை எந்த நாடுகளிலும் செலுத்துவதற்கு தயங்குவதில்லை. அத்துடன் பூகோள ரீதியாக தனது செல்வாக்கை ஆசியாவில் நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இலங்கை ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அமைந்திருப்பதால் அதோட எதிர்காலத்தில் இந்தியா, சீனா மற்றும் இதற்கு எதிரான சில ஆப்கானிஸ்தான் மற்ற மேற்காசிய நாடுகள் சிலவற்றினுடைய மத்திய கிழக்கை கூட கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தளமாக இலங்கை அமைந்து விடுகிறது. தாய்வான் விவகாரத்திலையும் இலங்கை இருந்த ஒரு தளம் வலுவாக இருக்குமா இருந்தால் அது சீனாவை எதிர்கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனையில் தனது மேலாதிக்கத்தை இலங்கையின் மீது செலுத்த முனைகிறது என்று கருதலாம். அந்த வகையில் இப்பொழுது இந்த கப்பலானது தாக்கப்பட்டு மீட்கப்பட்ட மாலுமிகளுடன் இருந்திருக்கும் நிலை மீண்டும் ஒரு கப்பல் வந்து இலங்கை அரசிடம் உதவி கேட்டிருப்பதாகவும் இந்த கப்பல் திருகோணமலைக்கு நகர்த்தப்படுவதாகவும் அந்த கப்பல் திருகோணமலைக்கு நகர்த்தப்படுவதற்கு அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக இருப்பதாகவும் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. அது ஏறக்குறைய அந்த விஷயம் உண்மையாக இருக்கலாம். அமெரிக்கா ஒரு இராணுவ ரீதியான மூலோபாய தந்திரத்துடன் அதை திருவோணமலைக்கு நகர்த்தி அந்த ஈரானுடைய கப்பலை திருவோணமலைக்கு கொண்டு செல்ல வைத்து அந்த இடத்தில் தனது இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்கும் சாத்தியம் இல்லை என்று கூற முடியாது.
அல்லது தங்களுடைய இராணுவ தளத்தை அந்த கப்பல் ஈரானுடைய கப்பல் இங்கிருந்து விடைபெற்று சென்றவுடன் தங்களுடைய இராணுவ தளத்தை அல்லது கடற்படையினுடைய 2 கப்பல்களை கொண்டு வந்து திருவண்ணாமலை துறைமுகத்துக்கு அருகில் நிறுத்தி ஒரு இலங்கையில் கால் ஊன்றுவதற்கான தள ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு இந்த சம்பவம் அமெரிக்காவுக்கு உதவியாக இருக்கும் என்று கருதலாம். அமெரிக்கா பொதுவாகவே இந்தியாவுடன் நட்பு ரீதியான ராஜரீக ரீதியான நட்பை பேணினாலும் அது இந்தியாவுக்கு எதிரான ஒரு கொள்கையுடன் தான் செயல்படுவது வழக்கம், அரசியல் ரீதியாக இராணுவ ரீதியாக. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 80களின் காலப்பகுதியில் இந்திரா காந்தி ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட அது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய உதவிகளை வழங்கி வந்திருந்தது. இந்தியாவுடனான காஷ்மீர் விவகாரத்தில் நேரடியாகவே அறிக்கைகளும் விட்டிருந்தது இந்தியாவுக்கு எதிராக. பாகிஸ்தானுக்கு சார்பாக இராணுவ உதவிகளை வெளிப்படையாக வழங்கி வந்திருந்தது. பின்னர் ராஜீவ்காந்தியின் காலத்திலும் அது நீடித்திருந்தது. மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தி இலங்கையில் அமைதிப்படையை இறக்கி ஒரு இந்திய இராணுவத்தை நிலை கொள்ள வைத்த தருணத்தில் அதற்கு கண்டனம் தெரிவித்திருந்ததும் அமெரிக்கா. அத்துடன் இந்திய படையை இலங்கையிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலுவாக பழைய முன்னாள் பிரதமர் பிரேமதாசா மூலம் தூண்டிவிட்டதும் அமெரிக்காவினுடைய ஒரு திட்டம் என்றுதான் அறிய முடிகிறது. ஆகவே இந்தியாவை இந்த இடத்தில் நிலை கொள்ள விடக்கூடாது என்பதில் அமெரிக்கா ஒரு நீண்டகால திட்டத்துடன் இருக்கிறது. அத்துடன் சீனாவையும் இந்த இடங்களில் இந்த இலங்கை பிரதேசத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அளவுக்கு அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நீண்டகால திட்டம் அமெரிக்காவுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தன்னுடைய தெற்காசிய பிராந்தியத்தில் தன்னுடைய செல்வாக்கை நிலைப்படுத்த வேண்டும் என்றால் இலங்கை ஒரு கேந்திர முக்கியத்துவமான இடமாக இருப்பது அமெரிக்காவுக்கு நன்கு தெரியும். கடந்த காலங்களில் கூட விடுதலை புலிகளுடன் இலங்கை அரசு மேற்கொண்டிருந்த யுத்தத்தின் போது கூட அவர்கள் விடுதலை புலிகளுக்கு சார்பாக கதைப்பது போன்ற ஒரு தந்திரத்தை மேற்கொண்டு அந்த விஷயத்தை இலங்கை அதை வைத்து பேரம் பேசும் இதுவதற்காக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இறுதியாக இலங்கை ஓரளவு இலங்கை அரசு தங்களுடைய நிலைப்பாடுகளுக்கு அண்மித்த கருத்தோடு இருப்பதாக அறிந்த பின்னர் ஒட்டுமொத்தமாக இலங்கை விடுதலை புலிகளை இல்லாமலே செய்துவிட்டார். ஆனால் விடுதலை புலிகளுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்தது இதுகளெல்லாம் அமெரிக்காண்ட உளவு பிரிவுகளாக இருக்கிறது. சர்வதேச அளவில் விடுதலை புலிகள் எல்லா நாடுகளிலும் தங்களுடைய தொடர்புகளை வைத்திருப்பதற்கு கூட பார்க்காமல் இருந்தது. அது தனக்கு தேவை என்ற நேரம் வரும்போது அந்த குறிப்பிட்ட அமைப்புகளையோ அல்லது தேவையில்லை என்ற வரும்போது அந்த குறிப்பிட்ட அமைப்புகள் தேவை என்னும் போது அதுகளை நீடித்து இயங்க விடுவதும், தேவையில்லை என்கிற போது அந்த அமைப்புகளை இல்லாமல் செய்வதற்குரிய உலகளாவிய சட்ட வரைவுகளை பயன்படுத்தி கொண்டு அந்த அமைப்புகளை அழித்து விடுவதும் அமெரிக்காவின் ஒரு நயவஞ்சகத்தனம். இது இதனை விளங்காமல் எங்களுடைய பிராந்தியங்களில் உள்ள நாடுகள் தங்களுடைய கலாச்சார ஒருமைப்பாட்டுக்கு இசைவான இனங்களை கூட ஏதோ ஒரு போட்டி நிலையில் அழித்து அந்த போராட்டங்களை அழித்து விடுவது ஒரு துரதிர்ஷ்டமானது. அதனால் அந்த நாடுகளின் பலங்கள் குறைவானது. நாங்கள் அதிகமாக அறிந்திருக்கிறோம். இந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவில் ஏற்கனவே இருந்த சாதிய முறைமைகளை கூர்மைப்படுத்தி தூண்டிவிட்டார்கள். சில சாதிகள் அமைப்புகளை தங்களுக்கு கையாள்களாக வைத்துக்கொண்டு அவர்கள் மூலம் இந்த இனத்தில் ஒரு நீண்டகால குரோதத்தை வளர்த்து விட்டார்கள் என்றதும் வரலாறுகள் மூலம் சில ஆய்வாளர்களின் கருத்துக்கள் மூலம் புலப்படுகிறது. அது உண்மையான விடயம்தான். இன்று வரைக்கும் மீள முடியாத தகராறுகளுக்குள் இந்த இந்தியாவில் ஒரே மாதிரியான கலாச்சார நடைமுறை உள்ள இனங்கள் பகையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் பிரித்தானியாவின் பிரித்தாளும் தந்திரத்தின் மூலம் அத்திவாரம் விடப்பட்ட அந்த சம்பவங்கள்.
இது அதோட இலங்கையிலும் கூட இலங்கையை ஆங்கிலேய போர்த்துகீயர்கள் ஆக்கிரமிக்கும் போது இலங்கை 2-3 ராஜ்யங்களாக இருந்திருந்தது. பிறகு ஒல்லாந்தர் ஆக்கிரமிப்பு அதன் பிறகு ஆங்கிலேயர் பிரித்தானியர்கள் ஆக்கிரமித்தார்கள். அதன் பிறகு இலங்கைக்கு இந்தியாவுக்கும் சுதந்திரம் வழங்கி போகும்போது இந்தியாவும் ஒவ்வொரு பிரிந்த பிரதேசங்களாக தான் இருந்தது. தமிழ்நாடு, கர்நாடகா. ஆனால் ஒரு ஐக்கிய மனநிலையில் ஒருவருக்கொருவர் இசைவான கலாச்சார பண்புகளை உள்ள இனங்கள் மொழி அளவில் வேறுபட்டவர்களாக இருந்திருக்காங்க. கடினமான விரோதங்கள் இருந்திருக்கவில்லை. வரலாற்று காலங்களில் யுத்தங்களின் மூலம் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைப்படுத்துவதற்காக மன்னர்கள் யுத்தம் செய்திருக்கிறார்கள். அது வேறு விதம். ஆனால் இந்த நாடுகளை ஒரே அணியாக வைத்துக்கொண்டு சுதந்திரத்தை கொடுப்பது போல் கொடுத்துவிட்டு பிறகு அந்த நாடுகளுக்குள் நுழைந்து குரோதங்களை உண்டாக்கி தங்களுடைய ஆயுத வியாபாரங்கள், தங்களுடைய அரசியல் செல்வாக்களை அந்த இடங்களில் நிலைப்படுத்துவது ஒரு அவர்களுடைய அரசியல் தந்திரம். இதன் விளைவாகத்தான் இன்று இலங்கையிலும் எங்களுடைய நாட்டு இலங்கையில் நடந்த இனப்பிரச்சனைக்கும் அது ஒரு அடித்தளமான தூவம்தான். தற்போது விடயத்துக்கு வருவோம். இந்த கப்பலானது இலங்கையில் அடைக்கலம் கொண்டிருக்கும் போது உடனடியாகவே அமெரிக்கா கண்டனம் தெரிவிக்கிறது. ஆனால் கண்டனம் தெரிவித்து வெளிப்படையான கண்டனம் இல்லை, தூதரக மட்டத்தில் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டதாக அறிகிறோம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலே எந்த ஒரு நாட்டுக்கும் சார்பானது இல்லை. அது நடுநிலையான நாடு என்று ஜனாதிபதி இன்றைய பத்திரிகையாளர்கள் ஒரு சந்திப்பில் கருத்து தெரிவித்து நியாயமான பதிலை கூறியிருக்கிறார். உண்மையில் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஒரு சிறந்த ஆளுமை மிக்க ஜனாதிபதி என்பதை நிரூபித்து வருகிறார். அவர் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு மக்கள் விடுதலை முன்னணி என்ற அந்த இயக்கத்தில் இருந்து ஒரு மக்கள் நலன் சார்ந்த கொள்கையோட சமதர்ம கொள்கையோட போராடிய ஒரு இயக்கத்தின் உறுப்பினர். அவருக்கு அந்த தன்மை இருக்கும். ஆனால் அவர்கள் அடிப்படை சிங்கள தேசியவாதம் என்றது அவர்களுடைய ஆழ்மனதுக்கு இருந்தால், ஆனால் அந்த நிலையை இப்போ அவர்கள் மாற்றிவிட்டார்கள். சீனா கூட ஒரு கடுமையான கம்யூனிச கொள்கையோடு இருந்தது, ரஷ்யா அப்படி இருந்தது. ஆனால் அவர்களெல்லாம் கலப்பு பொருளாதார முறைக்கு வந்தது போல இவருடைய கொள்கை மாறி இருக்கலாம் காலத்துக்கு ஏற்ற போல. அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அவர்கள் தமிழ் சிங்கள என்ற பேதம் இல்லாமல் ஒரே சட்டத்தின் கீழ் எல்லாருக்கும் ஒரே நியாயம் என்ற வகையில் அரசுகளை ஆண்டு வருகிறார்கள், வரவேற்கத்தக்கது. இதற்கு முன்னே அரசாங்கம் என்றால் ஒரு பிக்குவை அரஸ்ட் பண்ணுறது என்றால் அது குதிரை கோப்பான விஷயம். இவர்கள் எந்தவித யோசனையும் இல்லாமல் பிக்குவாக இருந்தாங்கன்னா மக்குவாக இருந்தாங்கன்னா தூக்கி உள்ளுக போடுகிறார்கள். அது உண்மையிலே இதுதான். இப்போ யூரோப்பிலாம் பார்த்தால் எந்த பெரிய மினிஸ்டராக இருந்தாலும் பிள்ளையண்டா கொரோனா பிடிச்சி எடுத்து கொண்டு போயிடுவாங்க. இப்போது ஈரான் கப்பலை நோக்கிய பிரச்சனை என்னென்றால், எங்களுடைய இலங்கையை அமெரிக்கா தனது ஒரு தளத்துக்காக பயன்படுத்துவதற்குரிய தந்திரத்துக்குரிய வழியை தேடுகிறது. ஆனால் சீனா இதனை ஏற்றுக்கொள்ளுமோ அல்லது ஏற்றுக்கொள்ளாவிடுமோ அதுக்குரிய மாற்று தந்திரத்தை சீனா வகுக்காமல் விடமாட்டாது என்பது எங்களுடைய கருத்து. ஏனென்றால் எதிர்காலத்தில் தாய்வான் மீதான ஒரு தாக்குதலை அல்லது ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது அவர்கள் இந்த இலங்கையில் தளம் அமைத்திருந்தால் அது ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். அத்துடன் ஏற்கனவே சீனாவிற்கு அம்பாந்தோட்டையில் ஒரு கடல் கப்பல் துறைமுகம் இருக்கிறது, மிகப்பெரிய துறைமுகம், 90 வருஷ புத்தகை. இதில் கொழும்பில் ஃபோர்ட் சிட்டி இருக்கிறது, இதுவும் 90 வருஷத்துக்குரிய புத்தகை ஏதோ அப்படி என்றுதான் இருக்கிறது. அப்போ அவர்கள் ஏற்கனவே மெதுவாக கால் ஒன்று விட்டார்கள். இராணுவ ரீதியான அணுகுமுறை ஒன்று வருமாயிருந்தால் இலங்கை திடீரென்று சீனாவால் ஆக்கிரமிக்கப்படும். ஒரு மிகப்பெரிய போர் வருமாயிருந்தால் இந்தியாவோ அமெரிக்காவோ இங்கு வருவதற்கு இடையில் சீனா தனது பாரிய இராணுவத்தை ஒரு பகுதியை இலங்கை அரசு அனுசரணையுடன் இலங்கை தரையிறக்கும். இதுதான் சாத்தியம். ஏனென்றால் ஆசிய பிராந்தியத்துக்குள் சீனாவின் ஆதிக்கம்தான் அதிகம். அது தன்னுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு எந்த சக்தி வந்தாலும் விடாது. இப்போது அதிகம் சீனா எந்த யுத்தத்திலையும் ஈடுபடுவதில்லை. அவர்கள் பொருளாதார யுத்தம் செய்து வெற்றியடைந்து கொண்டு வருகிறார்கள். அதோடு இராணுவ ரீதியான வலிமையை இரகசியமாக வளர்த்து மிகப்பெரிய கட்டமைப்பை தங்களுக்குள் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் சீனா தனது ஆதிக்கத்தை இலங்கை மூலம் இந்த ஆசிய பிராந்தியத்தில் நிலைப்படுத்துவதற்கு இயன்ற வரை முயற்சி செய்யும்.
அது சாத்தியப்பாடான விஷயங்களை அது ஆராய்ந்து வைத்திருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. இந்தியாவும் இந்தியாவினுடைய வல்லமையும் குறை மதிப்பீடு செய்ய முடியாது. ஆனால் இந்தியாவின் உடைய வெளியுறவு கொள்கை என்பது அயலில் உள்ள நாடுகள் எல்லாத்துக்குள்ளையும் பூந்து அநியாயம் செய்கிறது தான் அந்த வெளியுறவு கொள்கை. எங்களோட இலங்கையிலேயே நாங்கள் இலங்கை அரசாங்கத்தாலே அவதிப்பட்டதை விட இந்தியாவாலே அவதிப்பட்டது தான் அதிகம். எங்களுடைய போராட்ட காலங்களில் கூட எங்களை வில்லங்கமாக சும்மா இருந்த ஒரு சாதாரணமாக அமைந்திருந்த ஒரு அரசியல் ரீதியான போராட்டத்தை எங்களுடைய அரசியல் தலைவர்களை கொண்டு வார்த்தை ஜாலங்களால் தூண்ட பண்ணி அந்த வார்த்தை ஜாலங்களை நம்பி இளைஞர்களை ஆயுதம் ஏந்த பண்ணி அந்த இளைஞர்களுக்கு கூப்பிட்டு பயிற்சியும் கொடுத்து எங்களுடைய அமைதியாக இருந்த நாட்டை குழப்பி பிறகு தான் அமைதிப்படை என்று வந்து தனது இராணுவத்தின் மூலம் செய்யக்கூடாத அநியாயம் எல்லாம் செய்து போராட்ட குழுக்களை பலவற்றை உருவாக்கி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அரசியல் அணுகுமுறைகளை கற்பித்து அவர்களை தனித்தனி அமைப்புகளாக வச்சு ஆயுத குழு மோதலை உருவாக்கி இதுகளெல்லாம் செய்வித்தது இந்தியா தான். இந்தியாவினுடைய அணுகுமுறை தான் அது தவறானது. அவர்கள் ஒன்று இந்திய அரசாங்கம் முன்னைய அரசுகள் அல்லது யோசித்திருக்க வேண்டும். இது இங்கே இடத்துல அவர்கள் பிளவுறார்கள். என்னென்றால் இலங்கை சிங்களவர்களாக இருந்தாலும் இலங்கையில் தமிழர்களாக இருந்தாலும் இந்த இந்திய துணைக்கண்டம் இந்த நாவலன் தேசத்து கலாச்சாரத்தோட ஏதோ ஒரு வழியில் இணைவு இருக்குது அவைகளுக்கு எல்லாருக்கும், வட இந்தியர்களுக்கும் தென்னிந்தியாவில் இருக்கிற எங்களுக்கும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வழியில் அருகருகையான தொடர்புகள் இருக்குது. அதில் தென்னிந்திய மாநிலங்களுக்கும் இலங்கையின் கலாச்சார தொடர்புகள் அதிகம். இப்போ கர்நாடக மாநிலமும் ஆந்திரா மாநிலம், தமிழ்நாடு மாநிலம், கேரளா மாநிலம், இலங்கை, இந்தியா எல்லாம் ஒரு அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் கூட ஒரு அண்மித்த இதாக இருக்கும், அண்மித்த தொடர்புடையதாக இருக்கும். வட இந்திய உணவு பழக்க வழக்கம் வேறு இருந்தாலும் இந்த கலாச்சார கடவுள் வழிபாடு தெய்வ வழிபாடுகள் அது அந்த இதுகளில் தொடர்பு இருக்குது. அந்த விஷயங்களை விளங்காமல் இலங்கைக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை உருவாக்கி தந்திரம் இல்லை தான் கால் உண்டு நிற்க வேணுமா இருந்தால் இலங்கை அரசாங்கத்தையே நல்ல வழிப்படுத்தி இந்த எங்களுடைய நாட்டு பிரச்சனையை சரியான சுமூகமான முறையில் தீர்த்து வைத்து அதை இலங்கையை ஸ்திரமாக வச்சிருந்தால் இந்தியா இங்கே வேறு இல்லை கட்டாயமாக வந்து கால் உண்ட தேவையில்லை, இலங்கையை ஒரு பெரிய தளத்தை கொடுத்து வச்சிருக்கும். அல்லது இலங்கையே இந்த நாடை இந்தியாவுக்கு பாதுகாப்பான ஒரு நாடாக வச்சு இதண்டக்கூடிய மாதிரியான ஒரு நடைமுறையை வச்சு கொண்டிருக்கும். இலங்கையை 2 நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு தூண்டி விட்டது இந்த இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை என்று தான் நாங்கள் அவதானிக்கிறோம். அது கூடுதலாக சீனாவோடைய அணுகுது, பிறகு கொஞ்ச காலத்துக்கு இந்தியாவோடைய அணுகும், பிறகு அமெரிக்காவை. ஆனால் இலங்கை ஒரு பொதுநலவாய நாடு தான். அந்த வகையில் எல்லா நாடுகளோடையும் ஒரு நல்ல உறவை வச்சு கொள்றதுக்கு விரும்பினாலும் அந்த இலங்கை சிங்கள அரசு வந்து முன்னைய அரசுகள் கூடுதலாக இந்தியாவை ஓடும் புளியம் பழம் மாதிரி வச்சு பயன்படுத்தி போட்டு விடுகிறது தான் வழக்கம். அது இந்தியாவும் அப்படியான ஒரு நிலையில் இந்த பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கணும்ன்றதுக்காக அது பட்டுப்படாமல் விட்டு விடுறது. இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடிக்கணுமெண்டு அதெல்லாம் ஒரு தவறான கொள்கை. அதுதான் தமிழர்களுக்கு அதிக பாதிப்பு, சிங்களவர்களுக்கும் பாதிப்பு, பொருளாதார ரீதியாகவும் எல்லாம் வந்து முடிஞ்சு. இப்போ உள்ள இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் அரசு எல்லா விஷயத்தையும் கண்காணித்து நடக்கிற போல இருக்குது. நான் அதிகமாக அவன் அரசுகளை புகழ்ந்து கருத்து சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், நடைமுறையில் உள்ள சொல்ல வேணும். நாட்டை நல்லதாக நடத்த வேணும் என்ற ஒரு உளமார்ந்த சிந்தனையோடு ஆட்சி நடத்துகிறவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள அவைகளுக்குரிய கருத்துக்களை சரியாக சொல்லத்தான் வேணும். அரசியல் தீர்வு விடயங்களில் கொஞ்சம் விழுத்தடிப்புகள் இருக்கிற போல தெரியும். அதுக்கு அவைய அந்த அரசின் இப்போ இருக்கிற அரசின் இந்த பெரும்பான்மையை வச்சு அவர்கள் சரியான ஒரு தீர்வு நடைமுறை ஒன்று கொண்டு வருவார்கள் நம்பக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு பார்ப்போம். இப்போ அதே போல் இந்த ஈரான் திருப்பி வருவோம். இந்த ஈரான் கப்பல் இங்கே வந்து
தவறுதலாக வந்துச்சோ அந்த இடத்துல இந்த அரசு காட்டி கொடுத்தவங்கள கொண்டு நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி அழிச்சாங்களோ அது வேறு வேறு சந்தேகங்கள் வளர்ந்து கொண்டு வருது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இது ஒரு இந்த யுத்தத்துக்குள்ள இலங்கையை எப்படியோ உள்ளுக்கு இலங்கை உள்ளுக்கு இழுபட்டு போகக்கூடிய ஒரு கட்டம் ஒன்று வருகிறது என்பது மட்டும் உண்மை. ஆனால் அந்த அப்படி ஒரு கட்டம் வரைக்குள்ள இந்த இடத்துல இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை விட சீனாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு தான் பெரும்பாலும் சிங்களவர்களும் விரும்புவார்கள். அப்படியான ஒரு வெளியுறவு கொள்கையைத்தான் இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி வச்சிருக்கு தனக்குத்தானே. பொதுவாக இந்தியா பாகிஸ்தானுக்கு ஏதோ ஒரு வழியில் பிரச்சனை பண்ணுது. இந்தியாட்ட பாகிஸ்தானில் இருந்து பிரித்து விட்ட பங்களாதேஷை இந்தியாவுக்கு எதிராக மாறுற அளவுக்கு அங்கത്തെ அரசியல் களம் இந்தியாவாக தான் அமைக்கப்பட்டது. மாலதீவு இந்திய இராணுவ தளத்தை எடுத்துக்கொண்டு போட்டு சொல்கிற அளவுக்கு இந்தியா நடந்திருக்கு. இலங்கையிலே அப்படி இலங்கையில் இல்லை பக்கத்தில் இருக்கிற இந்தியா செய்யாத பெரிய ஏற்பாடுகளை ஒரு கொஞ்சம் தூரம் இருக்கிற ஆசிய பிராந்திய வல்லரசு சீனா எவ்வளவோ பெரிய பிரம்மாண்டமான ஏற்பாடு முதலீடுகள் அதுகள் செய்து வச்சிருக்கு. ஆனால் இந்தியாவும் உதவிகள் செய்திருக்கு. அதே பெருசாக அரசுகள் சொல்கிறதும் இல்லை. எவ்வளவுதான் இந்தியாவை கேவலப்படுத்தினாலும் சிங்கள அரசுகள் இதாக நடத்தினாலும் அவர்கள் அதை கருத்தில் எடுக்கிறீங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த பிரதானமான எதிரியாக தமிழர்கள்லாம் தெரிகிறார்கள். என்ன விதப்பட்டுனாலும் தமிழரை உருப்பட விடக்கூடாதுன்ற ஒரு நோக்கம் அந்த மத்திய அரசின் வெளியுறவு கொள்கையில் இருக்கிறது போல இருக்குது. அதுக்கு வரலாற்று ரீதியான காரணங்கள் கணக்கே இருக்குது. அதை இந்த இடத்துல நாங்கள் ஆய்வு செய்யலாம். அதுக்கு ஒரு புறம்பான ஒரு நேரம் வேணும். அப்போ இந்த ஈரான் மேலே நடக்கிற அந்த தாக்குதலின் விளைவு அதின் பாதிப்பு இலங்கை வரை பரவுது. இந்த பரவுற தன்மை நீடிக்குமா இருந்தால் இந்த பிரதேசத்தில் சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைப்படுத்துவதற்கு விரைவு பெறும். இப்போ சீனாவுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, ஈரான் அழிக்கப்பட்டு அமெரிக்காவால் இந்த யுத்தம் வெல்லப்படுமானால் அந்த எண்ணெய் வளங்கள் அமெரிக்காண்ட கொண்டோளுக்கு போகுமானால் சீனாண்ட பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். அந்த வெனிசுலாவிலே அவன் இதை விட்டுடுவது ஏன்னா தூரண்டபடியாக சீனா அதை லேசாக விட்டுட்டது. இந்த இடம் மிக முக்கியமானது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும். இது அவ்வளவு சுலபமாக ஈரானும் பின்வாங்காது. ஈரான் பின்வாங்கிறதுக்கு இந்த சீனாவும் ரஷ்யாவும் விட மாட்டுது. முக்கியமாக சீனா விடவே மாட்டுது என்று நம்பலாம். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு பாரிய உலகளவான ஒரு யுத்தம் பெருமாக இருந்தால் இலங்கை எந்த நேரத்திலையும் ஒரு பாதிப்பு இலங்கைக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய மாதிரி வந்துடும். அந்த நேரம் சீனா தனது ஆதிக்கத்தை இலங்கையில் வலுப்படுத்தும் என்பதுதான் அதிகமான சாத்தியமாக இருக்கிறது எங்களோட கருத்து. இது நான் உங்களுக்கு இந்த கருத்துக்களை நடைமுறை மொழியில் சாதாரணமாகத்தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு புரியக்கூடிய மாதிரி மற்ற மொழியில் சொன்னால் புரியாதுன்னு இல்லை. இது இப்படி சொல்கிறது சுகமாக இருக்கிறபடியாக இந்த கருத்தை இப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதலாம். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களையும் எழுதலாம். விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.